ச்சே, போயும் போயும் ஒரு வேலைக்காரி என்ன அடிக்கிற அளவுக்கு வந்துட்டான். இதுக்கெல்லாம் காரணம் அந்த சூர்யா தான். அவன் சொன்னான்னு இவளும் என்ன அரைஞ்சிட்டால. இவளை பாத்துக்கிறேன். எவ்வளவு திமிரு இருந்தா நீ என்னையே அரைஞ்சிருப்ப. அதானே அவன் இருக்காங்கிற தைரியத்துல தானே நீங்க என்ன அரைஞ்ச. அந்த குடியார பையன் ஒரு நேரமும் ரூமை விட்டு வெளியே வர மாட்டான். இப்ப என்னடானா அந்த வேலைக்காரி பின்னாடியே சுத்திட்டு இருக்கோம். அவ்வளவு சூர்யா சார் சூர்யா சார்னு வழியறதும், இவனும் எந்நேரமும் வெண்ணிலா வெண்ணிலான்னு பின்னாடி சுத்துறதும், இதுங்க ரெண்டையும் பார்த்தாலே சரியில்லை. ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. அதானே இல்லைன்னா இந்த வேலைக்காரிட்ட வம்பு பண்ணா இவனுக்கு ஏன் கோவம் பொத்துக்கிட்டு வருது. வேலைக்காரிக்கும் இந்த குடிகாரனுக்கும் நடுவுல ஏதோ ஒண்ணு இருக்கு. அத முதல்ல கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சு உங்களை அசிங்கப்படுத்துறானா இல்லையான்னு பாருங்க. என்னையாடி கை நீட்டி அடிக்கிற, அடிச்ச கைய உடைக்காம விட மாட்டேன்டி. என்ன அதிசயமா இருக்கு, இவன் இன்னைக்கு வீட்டுல இருக்கான். ஒரு நேரம் அந்த பையன் வீட்டுல இருக்க மாட்டான். இன்னைக்கு என்னடானா அதிசயமா வீட்டுல ரொம்ப நேரம் இருக்கான். ரவி, ஏன்டா மூஞ்ச இப்படி வச்சிருக்க? டே ரவி. என்னமா இப்ப என்ன உங்களுக்கு? அவன் இருக்கிற எரிச்சல்ல இவங்க வேற என்ன? அதைத்தாண்டா நானும் கேக்குறேன். இப்ப என்ன உனக்கு? ஏன் மூஞ்ச அப்படி வச்சிருக்க? என்ன நடந்துச்சு? ஐயோ அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. போங்க, உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. எனக்கு கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடுங்க. ரவி, என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன். அம்மா, எனக்கு ஒரு சந்தேகம். என்னடா? எனக்கு தெரிஞ்சு அந்த வேலைக்காரிக்கும் அந்த குடிகார பையனுக்கும் நடுவுல ஏதோ ஒண்ணு இருக்கு மம்மி. ஏன்டா ரவி அப்படிலாம் சொல்ற? அதை ஏமா கேக்குறீங்க? இன்னைக்கு அந்த வேலைக்காரிட்ட நார்மலா தான் நின்று பேசிட்டு இருந்தேன். அதுக்குள்ள அந்த குடிகார பையன் வந்து என்கிட்ட சண்டைக்கு நிக்கிறான். அதனாலதான் கேக்குறேன். எந்நேரமும் அந்த குடிகார பையன் அந்த வெண்ணிலா பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, இவ்வளவு சூர்யா சார்னு அடிக்கடி ரூம் பக்கம் போயிட்டு வரா. நான் பார்த்த வரையில எனக்கு என்னமோ தப்பா தோணுது. ரவி, அந்த வேலைக்காரி கிட்ட உன்னை யாரு போய் பேச சொன்னா? நீ எதுக்கு தேவையில்லாம அந்த வேலைக்காரி பின்னாடி சுத்திட்டு இருக்க? நானும் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன். உன்னை பிரியா பின்னாடி சுத்த சொன்னா நீ என்ன போய் அந்த வேலைக்காரி பின்னாடி சுத்திட்டு இருக்க? அம்மா, சும்மா தெரியாம பேசிட்டு இருக்காதீங்க. நான் உன அந்த வேலைக்காரி கிட்ட வழியணும்லாம் ஒன்னும் போகல. காஃபி வேணும், அதனால போட்டு தான் கேட்கறதுக்கு தான் போனேன். அதுக்குள்ள அந்த சூர்யா வந்து லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கான். இல்ல ரவி, நான் இப்போ உன்னை ரொம்ப நாளா பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ அடிக்கடி அந்த வேலைக்காரி பின்னாடி சுத்துற. நானே நிறைய டைம் பார்த்துட்டேன். ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன். அந்த வேலைக்காரி பின்னாடி சுத்தி 10 பைசா பிரயோஜனம் இல்ல. முதல்ல அந்த பிரியா பின்னாடி சுத்தி அவளை எப்படியாச்சும் மடக்கிற வழிய பாரு. அம்மா, நான் என்னமா பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அந்த வேலைக்காரிக்கும் அந்த குடிகார பையனுக்கும் நடுவுல ஏதோ ஓடுது. அத முதல்ல என்னன்னு கண்டுபிடிங்க. அதை விட்டுட்டு நீங்க தேவையில்லாம என்னையே சந்தேகப்படுறீங்களா? இல்ல ரவி, நானும் அதை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். அவளும் அடிக்கடி ரூம் பக்கம் போயிட்டு தான் வரா. இவனும் எந்நேரமும் வெண்ணிலான்னு இவ பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். அதையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதெல்லாம் அம்மா பாத்துக்கிறேன். நீ முதல்ல ஒழுங்காரு. அம்மா, அந்த வேலைக்காரிய கவனிக்கிற விதத்துல கவனிச்சு அனுப்புங்க. அப்பதான் அவ உருப்படுவா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் செய்ய சொன்னதை நீ ஒழுங்கா செய். முதல்ல அந்த பிரியாவை கரெக்ட் பண்ற வழியை பாரு. சும்மா அது விட்டுட்டு இங்க நின்று வீண் பேச்சு பேசிட்டு இருக்காத. இதுக்கப்புறம் நீ அந்த வேலைக்காரி பின்னாடி சுத்துறத பார்த்தேன். நடக்கிறது வேற. என்னம்மா நீங்க சும்மா எந்நேரமா இதையே சொல்லிட்டு இருக்கீங்க? நான் ஒன்னும் அவ பின்னாடி சுத்தல. சரியா? சுத்தவும் மாட்டேன். சரி, நீ சொல்றத நான் நம்புறேன். அம்மா, சீக்கிரம் கண்டுபிடிச்சி அந்த வேலைக்காரிய வீட்டை விட்டு அனுப்புற வழியை பாருங்க. சரிடா, நான் பாத்துக்கிறேன். அம்மா, என்னாச்சுமா? அண்ணன் ஏன் இவ்வளோ கோவமா கத்திட்டு போறான்? அமிர்தா, இதுக்கப்புறமா அந்த வேலைக்காரி இந்த வீட்டில் இருக்கிறது நல்லது இல்லடி. அவளை கூடிய சீக்கிரம் வெளியே அனுப்பணும். என்னம்மா சொல்றீங்க? திரும்ப என்ன பண்ண அவ? அதான் நீங்க ஏற்கனவே சொல்ற விதத்துல சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறமா இவன் அந்த சூர்யா பக்கம் போக மாட்டான்னு சொன்னீங்க. திரும்ப என்னம்மா பண்ணி வச்சிருக்கா? இல்ல அமிர்தா, அவ இந்த வீட்டில் இருந்தா உன் வாழ்க்கைக்கும் பிரச்சனை தான், உன் அண்ணன் வாழ்க்கைக்கும் பிரச்சனை தான். என்னம்மா சொல்ற? என் வாழ்க்கைக்கு பிரச்சனை ஓகே. என் நேரமும் சூர்யா சார்னு பின்னாடியே சுத்திட்டு இருக்கா. அண்ணன் வாழ்க்கைக்கு என்னம்மா பிரச்சனை? கடவுளே, அதை என் வாயால எப்படி சொல்லுவேன்? அந்த வேலைக்காரி என்னடானா சூர்யா சார்னு என் நேரமும் அவன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். ஐயோ, உன் அண்ணன் என்னடானா இந்த வேலைக்காரி பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். இதை சொல்லவே எனக்கு அசிங்கமா இருக்கு. போயும் ஒரு வேலைக்காரி பின்னாடி சுத்திட்டு இருக்கான். ஐயோ ஆமாம்மா, நான் கூட உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அடிக்கடி இவன் இந்த வேலைக்காரி பின்னாடி ஏதாமா சுற்றிட்டு இருக்கான். அதான் அமிர்தா, எவ்வளோ சீக்கிரம் அந்த வேலைக்காரி அந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அனுப்பணும். அதுதான் நல்லது. சரி, இப்போ எதுக்குமா அண்ணன் ஏமா கோவமா இருக்கான்? எனக்கு தெரிஞ்சு இவன் அந்த வேலைக்காரிக்கிட்ட தேவையில்லாமல் ஏதாச்சும் பேசியிருப்பான். அதை பார்த்துட்டு அந்த சூர்யா என்னடானா இவனை பிடிச்சி திட்டிருப்பான்னு நினைக்கிறேன். அதனால தான் இவன் இவ்வளோ கோவமா இருக்கான். என்ன ஏதுன்னு முழுசா சொல்ல மாட்டேங்கிறான். என்ன நடந்ததுன்னு தெரியல. ஆனால் அந்த வேலைக்காரிக்கு ஒன்றுனா அந்த சூர்யா ஆளா வந்து நிற்கிறான். அது மட்டும் கன்ஃபார்மாக தெரியுது. முதல்ல உடச்சி எரியணும். அந்த சூர்யாவும் சுந்தர அண்ணாவும் இல்லாத நேரத்தில் அந்த வேலைக்காரியை எப்படியாச்சும் அடித்து வெளியே துரத்தணும்.
அம்மா அதாம்மா எனக்கும் புரியல. கேவலம் அந்த வேலைக்காரிக்காக சூர்யா மாமா நம்மளை திட்டுறாங்க, நம்ம கிட்ட பகச்சிக்கிறாங்க. அதான் என்னன்னு எனக்கு புரியல. அவ எப்படி போனா சூர்யா மாமாக்கு என்னம்மா? ஆனா என் நேரமும் அவளுக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா ஆளா சூர்யா மாமா தான் வந்து நிற்கிறாங்க. அதை நினைச்சாலே எனக்கு வயிறு எரியுது. அதான் அமிர்தா எனக்கும் புரியல. ரெண்டும் ஊமை கொட்டா மாதிரி இருந்துட்டு ஏதோ ஒரு திருட்டுத்தனம் பண்ணுதுங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் அது நடக்க விடக்கூடாது. அதுக்குள்ளே இந்த வேலைக்காரியை அடித்து துரத்தணும். நானும் எவ்வளோ முயற்சி பண்ணிட்டேன். அசையாமல் அப்படி கல்லு மாதிரி இருக்கா. எவ்வளோதான் டார்ச்சர் கொடுத்தாலும் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேங்கிறா. ஆமாம்மா, நம்ம பண்ணுற டார்ச்சரில் அவளே போகணுமா? அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். ஆமாம் அமிர்தா, என்ன பண்ணுறதா இருந்தாலும் சீக்கிரமாக பண்ணணும். இப்படியே விட்டுட்டு இருந்தோன்னு வச்சுக்கியேன், இந்த வீட்டு வேலைக்காரி இந்த வீட்டோட மகாராணி ஆயிரனாலும் ஆயிடுவா. அம்மா அப்படிலாம் பேசாதீங்கம்மா. அப்படிலாம் யோசிக்க கூட செய்யாதீங்க. எனக்கு என்ன அப்படிலாம் நினைக்கணும்னு ஆசையா என்ன? இதெல்லாம் ஆரம்பத்தில் வெட்டணும். இப்போ சின்ன செடியாக தான் வளர்ந்து நிற்கு. அது பெருசாக மரமாக வளர்ந்து நிற்கிறதுக்குள்ள அதை அடியோட வெட்டணும். ஆமாம்மா, சீக்கிரமாக அந்த வேலைக்காரி அந்த வீட்டை விட்டு துரத்தணும்மா. சரி அமிர்தா, அவளை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு என்ன பிளான் பண்ணணுமோ அதை பண்ணலாம். சரிம்மா. என்ன இவ ஆளையே காணோம். அடிக்கடி இந்த ரோட்ல தான் சுத்திட்டு இருப்பா. இங்க வச்சுதான் அடிக்கடி பார்த்துருக்கேன். நானும் 2 நாளா வெயிட் பண்ணி தான் பாக்குறேன். அவ வர்றதே இல்லை போல. எங்கேயாச்சும் வெளியே எதுவும் போயிட்டாளா? அட கடவுளே, எனக்கு என்னதான் ஆச்சு? நானும் லூசு மாதிரி ஏன் இவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்? இப்போ 2 நாளா அப்பப்போ இந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ, எனக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியல. ஏதோ இவளை பாத்திர மாட்டோமான்னு மனசு கடந்து துடிச்சிட்டு இருக்கு. கிருஷ்ணா, வர நீ இப்பெல்லாம் சரியில்லடா. இவளுக்காக வெயிட் பண்ண ஆரம்பிச்சுட்ட. இவ எங்க போறா வரான்னு நோட் பண்ண ஆரம்பிச்சுட்ட. இவ பின்னாடியே சுத்த ஆரம்பிச்சுட்ட. இவளை பத்தி நினைக்க ஆரம்பிச்சுட்ட. ஐயோ கிருஷ்ணா, இதெல்லாம் சரி வராது. இப்படியே நின்றுட்டு இருந்தா பைத்தியக்கார மாதிரி இங்கே நின்றுட்டு இருக்க வேண்டியதுதான். அவ வேலையை பார்த்துட்டு எப்படி வேணாலும் போட்டோம். நம்ம வேலையை மட்டும் பார்க்கலாம். ச்சே, இதுக்கப்புறம் இந்த ரோடு பக்கம் வரவே கூடாது. ஆனா இந்த ரோட கிராஸ் பண்ணும் போதெல்லாம் அவன் ஞாபகமாவே இருக்கு. ஹலோ சார். என்ன அவ குரல் கேட்குற மாதிரியே இருக்கு. ச்சே, என்ன நேரமும் அவளை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தா அப்படிதான் இருக்கும். என்ன இவர் கூப்பிட அந்த சைடே திரும்பி இருக்காரு. சார், திரும்பவும் சவுண்ட் கேக்குது. ஒருவேளை அவ தான் வந்துட்டாளோ? ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? உன்னை பார்த்தாலே மனசுக்குள்ள ஏதோ பட்டர்ஃப்ளை எல்லாம் பறக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ, இது என்ன ஃபீல்னே தெரியல. ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. ஹலோ சார். ஏய், என்னானதோ ஏதானதோ கண்ணாடி போல் உடைந்திடும் மனது கவிதையொன்று பார்த்து போக கண்கள் கழங்கினானும் எங்க. ஏய், ஒழுங்கா ரோட்டை பார்த்து கூட வரமாட்டியா? இல்ல சார், நான் கரெக்டா தான் வந்தேன். அந்த பைக்காரன் என்ன வந்து இடிச்சிட்டான். நான் கரெக்டா சைடுல தான் வந்தேன். லூசு, அவன் கரெக்டா தான் போனான். நீ தான் அவன் போறப்ப குறுக்கால போய் விழுந்துட்ட. என்ன சார் சொல்றீங்க? இல்ல, நான் கரெக்டா தான் வந்தேன். இந்த வாய்க்கு ஒன்றும் குறைச்சல. வாயாடி வாய குறை முதல்ல. என்ன சார், நீங்க போய் அந்த பைக்காரனுக்கு போய் சப்போர்ட் பண்றீங்க? அடியே, நான் இங்க நின்று பார்த்துட்டு தானே இருக்கேன். யார் தப்பா வந்தானு எனக்கு தெரியாதா? ஏண்டி, கண்ணை ஒழுங்கா வச்சு பார்த்து வர மாட்டியா? அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். அவன் பைக்குல வந்து விழுற. இல்ல சார், அது நீங்க அங்க நின்னுட்டு இருந்தீங்களா? நான் உங்களை பார்த்துட்டே சார்னு கூப்பிட்டுட்டே வந்தனா, அதுல கவனிக்கல. ஆமா, இப்ப சொல்லு கவனிக்கலன்னு. ஒழுங்கா ரோட்டை பார்த்து கூட வர தெரியாது இல்ல? ஏதோ நான் வந்து புடிச்சிட்டேன். இல்லைன்னா கீழே விழுந்து மண்டை உடஞ்சிருக்கும். அடிபட்டா என்னடி ஆகும்? நான் கொஞ்ச நேரத்துல பதறிட்டேன் தெரியுமா? என்ன சார், அதான் அடி எதுவும் படலல, அப்புறமா எதுக்கு ரொம்ப திட்டிக்கிட்டே இருக்கீங்க? வாய் இந்த வாய் மட்டும் இல்லைன்னா நாய் கூட உன்னை தூக்கிட்டு போயிடும். என்ன சார், போங்க. நீங்க வர ரொம்ப திட்டுறீங்க. திட்டாம உனக்கு என்ன பண்ணுவாங்க? சரி விடுங்க. அதான் பைக்காரன் போயிட்டான்ல, அப்புறமா ஏன் என்னைய பிடிச்சிட்டே இருக்கீங்க? விடுங்க. அட கடவுளே, இன்னுமா இவளை நான் விடாம புடிச்சிட்டு இருக்கேன். டே கிருஷ்ணா, என்னடா பண்ற? மானத்தை வாங்குறியடா. தேங்க்ஸ் சார், நல்ல வேளை வந்து பிடிச்சிட்டீங்க. இல்லைன்னா கண்டிப்பா அந்த கல்லு மேல விழுந்து நீங்க சொன்ன மாதிரி மண்டை பொளந்திருக்கும். ஏய், இதுக்கப்புறமாச்சும் ஒழுங்கா ரோட்டை பார்த்து நடக்கிற வழியை பாரு. சரி சார். நீங்க என்ன இங்க தனியா நின்னுட்டு இருக்கீங்க? என்னாச்சு சார்?
என்ன இவ இப்படி கேட்குறா? இவகிட்ட என்னன்னு சொல்றது? சரி, ஏதாச்சும் சொல்லி சமாளிப்போம். நானே இவளை பார்க்கறதுக்காக தான் இங்க நின்றுட்டு இருந்தேன். அதை எப்படி இவகிட்ட சொல்றது? ஹலோ சார், உங்களை தான் கேட்டுட்டு இருக்கேன். அது என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வரேன்னு சொன்னான். அதனால தான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓ அப்படியா சார்? இங்க பக்கத்துலயே ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு சார். நான் எப்பவுமே அங்கதான் திங்ஸ் எல்லாம் வாங்க வருவேன். அதை வாங்கிட்டு வெளியே வரும்போது உங்களை பார்த்துட்டேன். அதனால அப்படியே வந்துட்டேன் சார். அதான் அந்த வண்டி வந்ததை கூட கவனிக்கல. என்ன சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனேன்னு சொல்ற? திங்ஸ் எல்லாம் இல்லாம சும்மா கையை விரிச்சிட்டு வந்திருக்க? ஐயோ சார், அங்க நிக்குது பாருங்க என் ஸ்கூட்டி உள்ளே எல்லாமே வச்சுட்டேன். ஓ அப்படியா? ஆமா சார். இவகிட்ட பேசிட்டே இருக்கணும் போல தோணுது. ஆனா என்ன பேசுறதுன்னு தெரியலையே. சரி, ஏதாச்சும் பேச்சு கொடுப்போம். சரி, உன் பேர் என்ன? என்ன சார், அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? அது எப்படி மறப்பேன்? ஆமா, இல்ல எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. நீ ஏற்கனவே சொல்லியிருக்கல, மறந்துட்டேன். அதான், உன்னோட பேர் என்ன? போங்க சார், அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? என்னோட பேரு ரியா. சார், அப்புறம் உங்க நேம் என்ன? கண்டிப்பா சொல்லணுமா என்ன? ஆமா சார், நான் மட்டும் நீங்க கேட்கும் போதெல்லாம் சொல்றேன்ல, அப்புறமா நீங்களும் சொல்லணும் தானே? சரி சரி, உங்க நேம் என்ன? கிருஷ்ணா. கிருஷ்ணாவா? பேர் நல்லா தான் இருக்கு சார். அப்புறம் ஏன் இந்த பேரை சொல்றதுக்கு ஏன் அவ்வளோ தயங்குறீங்க? நான் கூட உங்க பேர் எப்படிலாமோ இருக்கும் அப்படிலாம் யோசிச்சு வச்சிருந்தேன் சார். நல்ல பேரா தான் இருக்கு. இந்த பேரை சொல்றதுக்கு அவ்வளோ சீன் போட்டீங்க? ஏண்டி, என்ன சொன்னாலும் திரும்ப திரும்ப ஏதாச்சும் வாய் அடிச்சுட்டே இருப்பியாடி? ஏண்டி, வாய் மூடவே மூடாதா உனக்கு? அப்புறம் உங்கள மாதிரி சிடுமூஞ்சி மாதிரியா இருக்க முடியும்? கொழுப்புடி கொழுப்பு. யாரு, நான் சிடுமூஞ்சா? ஆமா கிருஷ்ணா சார், உங்களை பார்த்தாலே தெரியல சிடுமூஞ்சின்னு. வாயாடி வாயாடி, சரியான வாயாடியா இருக்கான். அட கடவுளே, இவனா? இவன் எப்போ இங்க வந்தான்? ஐயோ, இவன் வேற பார்த்துட்டானே. என்ன ப்ராப்ளம் பண்ண போறான்னு தெரியல. ஏய், என்னாச்சு? மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னாச்சு? ஐயோ சார், அது ஒண்ணும் இல்ல சார். நீங்க கிளம்புங்க ப்ளீஸ், நீங்க கிளம்புங்களேன். ஐயா, இப்போ என்னாச்சுன்னு இப்போ கிளம்புங்கன்னு சொல்ற? என்னாச்சு? உன் மூஞ்சே சரியில்லை. சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் 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 கிளம்புங்க சார், நம்ம அப்புறம் பேசலாம் ப்ளீஸ். என்னாச்சு இவளுக்கு? யாருமே இவனை பார்த்து ரியா ஏன் இப்படி பயப்படுறா? கிருஷ்ணா சார். என்ன ரியா, ஏதாச்சும் ப்ராப்ளமா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், ப்ளீஸ் நீங்க கிளம்புங்க சார், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி சரி, நான் கிளம்புறேன். சீக்கிரம் போங்க சார். என்னாச்சு இவளுக்கு? நல்லா தானே பேசிட்டு இருந்தா. இவனை பார்த்து ஏன் இப்படி பயப்படுறா? டேய், யாருடா நீ? ஏன் செல்லத்துக்கிட்ட நின்று பேசிட்டு இருக்க? தப்பு 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 தப்பு. செல்லம், யார் அவன்? உன்கிட்ட நின்று பேசிட்டு இருக்கான்? யாரு? சொல்லு சொல்லு சொல்லு. இல்ல, அது ஒரு பைக்காரன் என்ன வந்து இடிச்சிட்டான். நான் கீழே விழ போனேன். இந்த சார் தான் என்ன வந்து காப்பாத்துனாங்க. அதான் பார்த்து பொறுமையா போன்னு சொல்லிட்டு போறாரு. என்ன செல்லம் சொல்ற? எவன்டா அவன்? எவன்டா என் செல்லத்து மேல பைக்க கொண்டு விட்டது? எவன்டா அவன்? செல்லம், வண்டி நம்பர் பாத்தியா இல்லையா? நீ இப்பவே சொல்லு. அவனை நான் இன்னைக்கு தலைகீழ தொங்க விடல. என் பேரு மருது இல்ல. செல்லம், அவன் வண்டி நம்பர் பாத்தியா இல்லையா? என்ன கலர் வண்டி? அவன் எப்படி இருந்தான்? இல்ல, அவன் கரெக்டா தான் போனான். நான் தான் தெரியாம அவன் போகும்போது நடுவுல போயிட்டேன். இல்ல செல்லம், நீ சொல்லு. அவனை நான் எப்படி கவனிக்கணுமோ அப்படி கவனிச்சுக்கிறேன். என்ன கலர் வண்டி? சொல்லு. இல்ல, நான் எதுவுமே கவனிக்கல. என்ன செல்லம் நீ? உனக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா நான் என்ன பண்ணுவேன்? அழுவாத செல்லம், அதான் நான் வந்துட்டல. அழுவாத செல்லம். நம்ம சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாமா? என்னடி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம அழுதுட்டே இருக்க? நான் உன்கிட்ட எவ்வளவு பொறுமையா கேட்டுட்டு இருக்கேன் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு. என்னடி நினைச்சிட்டு இருக்க? என் சுண்டு வரல உன் மேல பட்டு இருக்குமாடி? கல்யாணம் பண்ணிட்டு தான் உன்னை தொடரணும்னு முடிவுல இருக்கேன்டி. செல்லம் செல்லம், எதுக்கு இப்ப அழுகுற? நான் சும்மா தான் உங்ககிட்ட பேசினேன். எதுக்கு அழுகுற? நீ அழுவக்கூடாது. செல்லம், சீக்கிரம் நல்ல முடிவா சொல்லு. உனக்காக எத்தனை ஜென்மனாலும் நான் காத்துட்டு இருக்க தயாரா இருக்கேன். ஆனா எனக்கும் வயசாகுது இல்ல? எனக்கும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் கூட சந்தோஷமா வாழணும்னு ஆசை இருக்காதா? என்னையும் பத்தி கொஞ்சம் யோசி. சீக்கிரமா நல்ல பதிலா சொல்லு. என்ன சொல்லும்? அழுதுட்டே இருக்க. முதல்ல அழுவாத. அழுகிறத நிறுத்து. சரி, அழுகல அழுகல. என் முன்னாடி நீ எப்பவும் அழுக கூடாது. சரி, அழுகல.
என்ன செல்லம்? இங்கே நின்னுட்டு இருக்க, வீட்டுக்கு கிளம்பல? போணும் போணும், நான் தான் கிளம்புறேன், நான் கிளம்புறேன். செல்லம், நான் வேணா உன்னை வீடு வரை வந்து விடவா? இல்ல இல்ல வேண்டாம், நானே கிளம்புறேன், நானே போய்க்கிறேன். செல்லம், பார்த்து போ செல்லம், பார்த்து போ. சரி. செல்லம், ஐ லவ் யூ. அம்மா, என்னம்மா ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க. என்னாச்சுமா? எப்பா கார்த்தி, அது பிரியா என்கிட்ட வந்து பேசினாப்பா. என்னம்மா சொல்றீங்க? பிரியா வந்து பேசினாளா? என்னம்மா பேசினா? எப்பா கார்த்தி, அம்மா ஒன்று கேட்பேன், நீ அதை மறைக்காம உண்மையை மட்டும் சொல்லணும். ஐயோ அம்மா, எதுவா இருந்தாலும் சொல்லுங்கம்மா. நீயும் பிரியாவை விரும்புறியா என்ன? அம்மா, அது எதுவா இருந்தாலும் சொல்லுப்பா. அம்மா, எனக்கு பிரியாவை பிடிக்கும் தான். ஆனா அதுக்குன்னு அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிலாம் எனக்கு ஆசை இல்லம்மா. நார்மலா எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் தான். ஏப்பா கார்த்தி, அம்மா சொல்றேன்னு தப்பா நினைக்காதப்பா. உனக்கு பிரியாவை பிடிச்சிருந்தாலும் அந்த ஆசையை இப்பவே தூக்கி போட்டிருப்பா. அதெல்லாம் நடக்காதுப்பா. உனக்கே எல்லாம் தெரியும். உங்க அப்பா நம்ம 2 பேரையும் விட்டுட்டு சாமி கிட்ட போய் சேர்ந்துட்டாரு. அதுக்கப்புறம் என் அண்ணன் தான் நம்ம 2 பேரையும் இங்கே கூப்பிட்டு வந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்லா பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம துரோகம் பண்ணிடக்கூடாதுப்பா. இல்லம்மா, எனக்கு நல்லாவே புரியுதுமா. அதனாலதாம்மா நானும் பிரியா கிட்ட பல முறை சொல்லிட்டேன். ஆனா அவ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாமா. நீ எப்படியாச்சும் அவகிட்ட சொல்லி நீ தான்ப்பா புரிய வைக்கணும். நானும் அவகிட்ட எவ்வளோ சொன்னேன், ஆனால் அவள் கேட்குற மாதிரி இல்லை. அது மட்டும் இல்லாமல் இது மட்டும் அன்னைக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான்ப்பா. ஏற்கனவே நம்ம இங்கே இருக்கிறது அன்னைக்கு சுத்தமாக பிடிக்காது. அன்னிக்கிட்ட சண்டை போட்டுட்டு தான் அண்ணன் நம்ம 2 பேரையும் இந்த வீட்டுக்கே கூப்பிட்டு வந்தான். அண்ணனுக்காக மட்டும்தான் அண்ணி அமைதியாக இருக்காங்க. வேற நம்மளே அண்ணனுக்கு இப்படி சங்கடத்தை கொடுத்துடக்கூடாதுப்பா. உன் மாமாவை பற்றி நீ கொஞ்சம் யோசிப்பா. இல்லம்மா, எனக்கு நல்லாவே தெரியுதுமா. மாமாவை பத்தி யோசிச்சதுனாலதான் நான் பிரியா கிட்ட இந்த அளவுக்கு சொன்னேன். ஏன்னா மாமாக்கு தெரிஞ்சா கண்டிப்பா கஷ்டம் தான் படுவாங்க. அதுவும் இல்லாம அத்தையை பத்தி சொல்லவே வேண்டாம். அதுவும் அந்த சுந்தரி அவங்களுக்குலாம் தெரிஞ்சது அவ்வளவுதான் ஊதி ஊதி பெருசாக்கி ரொம்ப அசிங்கப்படுத்திடுவாங்கம்மா. நம்மளால மாமாக்கும் கஷ்டமா. எனக்கு எல்லாமே புரியுதுமா. நான் எப்படியாச்சும் பிரியா கிட்ட எதையாச்சும் சொல்லி அவளுக்கு புரிய வைக்கிறேன். ஆமாப்பா கார்த்திக், எல்லாம் உன் கையில் தான் இருக்கு. வேற அவள் உன்னை லவ் பண்ணுறான்னு நீயும் அவளை லவ் பண்ணிடாதப்பா. கொஞ்சம் புரிஞ்சுக்கப்பா. ஏதாச்சும் உன் மனசில் அவளை பற்றின ஆசை இருந்தால் கூட அது இப்போவே தூக்கி போட்டிருப்பா. அதெல்லாம் சரி வராதுப்பா. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லம்மா. நான் தெளிவா தான் இருக்கேம்மா. பிரியாவுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கணுமோ அப்படி நான் சொல்றேன். ஏற்கனவே அவகிட்ட சொல்லிட்டேம்மா. எனக்கு உன் மேல விருப்பம் இல்லை, நான் வேற ஒரு பொண்ணை விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டேம்மா. ஆனா அவ நம்பவே மாட்டேங்கிறாம்மா. எப்படியாச்சும் அவளை நம்ப வச்சாதான் அவ வேலையை பார்த்துட்டு இருப்பா. இல்லைன்னா இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பா. ஆமாப்பா கார்த்திக், அவள் எவ்வளோ தைரியமா என்கிட்டே வந்து சொல்கிறா தெரியுமா? எனக்கு கொலையே நடுங்கி போச்சுமா. இதே மாதிரி அவள் வேற யார்கிட்டயாச்சும் வெளியே சொன்னால் என்ன ஆகும்? ரொம்ப கஷ்டமாயிரும்ப்பா. அப்புறம் எல்லாருக்கும் சங்கடமாயிரும். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுதுமா. நான் அவகிட்ட சொல்லி வச்சுக்கிறேம்மா. நான் பாத்துக்கிறேம்மா. நீங்க கவலைப்படாதீங்கம்மா. இல்லைப்பா கார்த்திக், எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும்? அவள் அப்படி சொன்ன உடனே எனக்கு இதயமே நின்று போச்சுப்பா. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டுப்பா. சரி, அதான் உன் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் உன்கிட்ட கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கேன். நீங்க கவலைப்படாதீங்கம்மா. எல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. சரிப்பா கார்த்திக், உன்னை நம்பிதான்ப்பா இருக்கேன். கொஞ்சம் பார்த்துக்கப்பா என்ன ஏதுன்னு. சரிம்மா. ஏற்கனவே உன்னால தான் சக்தி இந்த மாதிரி ஆயிட்டான்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அதுவே இந்த அம்மாவால் தாங்கிக்க முடியல. உங்ககிட்டயே நான் எவ்வளோ நாள் சொல்லிட்டேன், சக்தி கூட அடிதடிக்கெலாம் போகாத, சக்தியும் போக விடாதன்னு சொல்லிட்டேன். ஆனால் நீ என்னடானா நீ அவன் கூடயே தான் சுற்றிட்டு இருக்க. 2 பேரும் சேர்ந்து தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க. நீயும் ஒரு பேச்சும் கேட்க மாட்டேங்கிற. இந்த போதாத குறைக்கு இந்த பிரச்சனை வேற போயிட்டு இருக்கு. இதில் இந்த பிரியா வேற. அம்மா ப்ளீஸ் விடுங்கம்மா. அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, விடுங்க. சரிப்பா. அட கடவுளே, ஏன் தான் அந்த பிரியா இப்படி பண்றான்னு தெரியல. என்கிட்ட தான் இந்த மாதிரி லூசத்தனமா பேசிட்டு இருக்கான்னு பார்த்தா அம்மா கிட்டேயும் வந்து பேசியிருக்கா. ச்சே, அவகிட்ட நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? கண்டிப்பா இதெல்லாம் செட்டே ஆகாது. குடும்பத்துக்குள்ள பிரச்சனை தான் வரும். இவ மட்டும் இந்த மாதிரி நடப்புல இருக்கான்னு தெரிஞ்சா என்ன ஆகும்? நம்மளால மாமா தான் கஷ்டப்படுவாங்க. இவ சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. உனக்கு எப்படி புரிய வைக்கணுமோ அப்படி புரிய வைக்கிறேன்டி. சீக்கிரமாவே இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். பிரியாவும் ரொம்ப ஆசையை வளர்த்துட்டு தான் இருக்கா. அதை இப்பவே கட் பண்ணி விட்டாதான் நமக்கும் நல்லது, அவள் லைஃபுக்கும் நல்லது.